Hello everyone, welcome to Avis lifestyle. டெய்லி சாம்பார் குழம்புன்னு சாப்பிட்டு போர் அடிக்குதா? ஒரு தடவை இந்த மாதிரி முட்டைக்கோஸ்ல கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. முட்டைக்கோசை பிடிக்காதவங்களுக்கு கூட இது ரொம்பவே பிடிக்கும். நான் இதுக்கு ஒரு 400 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேங்க. அதை நல்லா கொஞ்சம் பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். ஈவனா வரலினாலும் பரவாயில்லைங்க, நீங்க நம்ம குக்கர்ல தான் வேக வைக்க போறோம், அதனால எல்லாமே ஈவனா வெந்துரும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க முட்டைக்கோஸோட ஒரு 7-8 பல் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாங்க. 100 கிராம் அளவுக்கு பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சதை அந்த குக்கர்ல ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விடுங்க. ஈவனா எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு குக்கர்ல நல்லா வெந்து வரும். இப்போ இது வேகறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வச்சு நான் வேக விட்டுருக்கேன். இப்போ இன்னொரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி தாளிப்புக்கு தேவையான கடுகும் ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பும் ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்குங்க. ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை 4 கட் பண்ணி போட்டு நல்லா சிம்ல வச்சு நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருகாப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன தக்காளியும் கட் பண்ணி அதோட ஆட் பண்ணி மீன் டைம் நம்ம குக்கர்ல போட்ட முட்டைக்கோசு நல்லா வெந்துருச்சுங்க. ப்ரெஷர் இறங்கினதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி கரண்டியால நல்லா மசிச்சு விடுங்க. அப்பதான் பருப்பும் முட்டைக்கோசு நல்லா மசிச்சு உங்களுக்கு கூட்டு வந்து நல்லா டேஸ்டா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், ஒரு 3 பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்தப்ப நீங்க இன்னொரு மிளகா சேர்த்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஆட் பண்ணி கொஞ்சமா தண்ணி விட்டு கெட்டியா பேஸ்டா அரைச்சு வச்சுக்கலாங்க. இப்ப நம்ம வதக்குனதுல தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்க இந்த முட்டைக்கோசையும் உள்ள ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிக்கிங்க, தேவைப்பட்ட நீங்க உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுதியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேமை மீடியம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. பருப்பு, நம்ம போட்டிருக்க வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்னா சேர்ந்து வெந்து வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்க. சூப்பரான டேஸ்டான நமக்கு முட்டைக்கோஸ் கூட்டு ரெடிங்க. கண்டிப்பா இது உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம அவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்க. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், என்ஜாய் டு